டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் விசிட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வருமா வராதான்றது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அக்டோபர் மந்த்து வந்து முடிய போகுது, நவம்பர் மந்த்து வரப்போகுது. அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சடனாக வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தராங்க, உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அது மாதிரி இருக்குது. நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கூட பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு கேஸ் போட்டோ அவங்க எக்ஸாம் வந்து அந்த நடத்தாமல் விடலை, சொன்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்திட்டாங்க. அதே மாதிரி தான் பிஓ எக்ஸாமும் நடத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காரணம் என்னென்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இடைப்பட்ட நாட்களில் வந்து எந்த ஒரு எக்ஸாமும் எழுதாமல் நடத்தாமல் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம். அதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த பிஓ எக்ஸாமுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நவம்பர் மந்த் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 120 நாட்களுக்குள்ளே தான் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அதுதான் நல்லா கவனிக்கணும். 120 நாட்களுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 120 நாட்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 120 நாட்களில் நம்ம இந்த சிலபஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியுமானா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதி கிட்ட போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க போஸ்டிங்கை. அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. அதுக்காக சொல்லிக்கிறேன். ஆனால் முன்கூட்டி நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போது நம்ம இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12th October 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சுல்ல, அன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா பிஜிடிஆர்பிக்காக நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு சாய்ஸாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் இருக்குன்றதால சரி நம்ம அன்றைக்கி வந்து டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டோடைய மெட்டீரியலோடைய இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட்டில் வந்து என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், எந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டு ஒரு பக்கம் நீங்கள் படிச்சுட்டே போனாலும் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும், உங்களுடைய நாலேஜை வந்து பார்த்தோன்னா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்லிக்கிறேன். நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டெஸ்ட் பேட்சோடைய பிஃபோர் வந்து அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தோம், 3999 கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தா ரிக்வஸ்ட்டாக சார் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களுக்கு வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஒரு 1000 rupees நம்ம கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு 2999 rupeesக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்டேட் லெவலில் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் டெஸ்ட் வந்து நடத்துவோம். இந்த 5 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுசாக யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எழுத முடியும். அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ இதுக்கான நம்ம ரேங்க் லிஸ்ட்டு இல்லை நம்ம மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சிலபஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8489563631 இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே இருக்குது. அதாவது 2999 இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பெய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பர், அதாவது உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய ஜிமெயில் ஐடி. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தோன்னா இதே நம்பரில் வந்து வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணிவிடுவோம். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா A to Z உங்களுக்கு ஃப்ரீ தான். மெட்டீரியலுக்காக நம்ம எந்த ஒரு காஸ்ட்டும் வந்து நம்ம பை பண்ணி வாங்குறது கிடையாது. A to Z உங்களுக்கு பார்த்தோன்னா டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் சீக்கிரமாக வந்து டெஸ்ட் ஜாயின் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து கெயின் பண்ணுறதுக்கான நிறைய ஒரு சான்சஸாக மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் நம்ம இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கியிருக்கோம். முடிஞ்சாலும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி சீக்கிரமாக படித்து நல்ல மார்க் வந்து வாங்குறதுக்கு ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.